இப்போது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 17/12/2023 முதல் இந்த மார்கழி மாதம் முழுவதுமாக, அதே மாதிரி இந்த மார்கழி முதல் 1ஆம் தேதி அன்று சூரிய உதயம் 6:29, அஸ்தமனம் 5:57 ஆதவன் தோன்றி மறைகிறார். இந்த மாத ராசி பலன் வரிசையில் இப்போ நாம் பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. சரி, இப்போ இந்த விருச்சிக ராசி தேள். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். விருச்சிகம் என்பது தேள், விஷம், கொடுக்கு, மறைமுகம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சமயத்தை பயன்படுத்தி கொள்ளும், தொட்டா போற்றும், சீண்டினால் சீண்டும். இதனுடைய இது அமைதியாக இருக்கும், அடித்தால் வேகமாக இருக்கும். பிடிவாதம், நொரண்டு, அகராதி, முன்கோபம், டென்ஷனு, அதிவேகம், இதெல்லாம் ஒருங்கே அமைந்தவர்கள் யார் என்றால் விருச்சிக ராசி. அதே சாரம் மேச ராசி போல்டாக இருக்கும், விருச்சிக ராசி சைலண்ட்டாக இருக்கும். மேசராசி அதிகாரமாக இருக்கும், பயப்படாத துரத்தி அடிக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி பயப்படும், வேகம் இருக்கும், சீற்றம் இருக்கும், ஆனால் பயம் இருக்கும், ஆனால் நடுக்கம் இருக்கும். நம்மளால் முடியுங்கிற தைரியம் வரும், ஆனால் எண்டுக்கு போய் நின்றுக்கும். வெறித்தனமாக இருக்கும், வேகம், கோபம், பிடிவாதம், அகராதி, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் செயல்படாது, பயப்படும். இது விருச்சிக ராசியினுடைய விதி. இப்போ விசாகம், அனுசம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த விருச்சிக ராசி. இப்போ விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குது. அப்போ சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறது, இல்லை சொந்த வீட்டில் செவ்வாய் இருக்கார். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம், தனுஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருப்பது ஒரு சொல்வாக்கை காப்பாற்றும், செல்வாக்கு கொடுக்கும். வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள். 4ல் சனி இருக்கிறது அதிகாரமான ஒரு கல்வி. அதிகாரமாக படிக்காதவர்கள் படிப்பார்கள். மெமரி லாஸ், உட்காந்து எழுதும்போது நல்லா படிக்கிறேங்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற பள்ளி மாணவ மாணவிகள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, நல்லா படிப்பேன், ஏறுது, உட்காந்து எழுதும்போது கோட்டை விட்டுறான். மெமரி லாஸ், ஞாபக மறதி, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடங்கிறது சனி, சொந்த வீட்டில் சனி இருக்கிறதுனால. அப்போ இது 4ல் சனி இருக்கிறது என்ன இருக்கும், வலுத்து இருக்குது. புதன் சூரியனோடு இருக்கிறதுனால என்ன பண்ணும்னா கொஞ்சம், அதாவது அந்த வேகத்தை உண்டு பண்ணும், தடைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நிச்சயமாக படிக்காதவங்க கூட படிப்பாங்க. மெமரியில் ஏறாதது கூட இப்போ இனிமேல் ஏறும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி நகரும் இந்த விருச்சிக ராசி. இப்போ ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். முடிந்தளவு 5ல் ராகு நீச்சமாக மீனத்தில் இருப்பது விருச்சிக ராசிற்கு 5ஆம் இடம். முன்னோர்களை, பெரியோர்களை, காலஞ்சென்ற பெரியோர்களுக்கு திதி கொடுப்பது, முன்னோர்களுக்கு, ஏதாவது ஊனமுற்றோர்களுக்கு, அனாதை இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு ஏதாவது உதவுவது. முடிந்தளவு பிரமகத்தி தோஷம், முன்னோர்களுடைய சாப பாவ நிவர்த்தி, திருவிடைமருதூர் ஒரு முறை சென்று வாருங்கள். நல்லது, சிறப்பு, காரிய வெற்றி. விருச்சிக ராசி திருமண வாய்ப்பு, திருமண வயதில் உள்ள நபர்களுக்கு இப்போது திருமணம் முறையாக நடந்தேறும்.
அதுவும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதுபோல திருமணம் நடந்தேறும். ஒரு 90 நாட்களுக்குள் 3 மாதத்திற்குள் நல்ல செய்திகள் கதவை தட்டும். நல்ல வாய்ப்புகள், நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்கள் கையில் சேரும். என்ன நினைக்கின்றீர்களோ அது நிறைவடையும், மன நிறைவடையும். முடிந்தளவு விருச்சிகம் தேள் மறைமுகமாக அதன் வேலையை அது பார்த்து கொண்டு இருக்கும். ஆக ஏதோ ஒரு விதத்தில் அதை போய் நாம் டச் பண்ணால் தான் அது அதனுடைய வேலையை காட்டும். அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அமைதியாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. நொரண்டு, லொல்லு, பிடிவாதம், அகராதி இதெல்லாம் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும். ஆக இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிந்த அளவு சத்தியம், தர்மம், நீதி, நேர்மை, முறை இதுதான் சரி என்பதில் குறிக்கோளாக, லட்சியமாக தனக்கு ஏற்றாற்போல் குடும்பத்தை அமைத்துக்கொள்வது, லைஃப் பார்ட்னர் அமைத்துக்கொள்வது, அமைய வைப்பது, இதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. ரைட்டு. தங்களுடைய நலன் மிகுந்த சிறப்பு. தன் நலனை காட்டிலும் பிறர் நலம், தன் நலனை பார்த்து பிறர் நலன் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக நம்மளை நாம் பார்த்துக்கிட்டு அப்புறமா பேசிக்கலாம். தனக்கு பார்த்து தர்மம், இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக தெளிவாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக புனித பயணம், யாத்திரை, இது போன்ற சில காரியங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய ஆன்மீக மாதங்கள் எல்லாம் கார்த்திகை தொட்டு மார்கழி, தை, இந்த ஆன்மீக மாதங்கள் எல்லாம் மிகுந்த சிறப்பான நல்ல காரியங்கள், நல்ல செய்திகள் எல்லாம் செவிக்கு கேட்கும். கண்ணில் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், கண்ணில் பார்க்கலாம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். முன் நின்று வழிநடத்தி சிறப்பாக வெற்றியும் பெற்று பரிசுகளையும் கைத்தட்டல்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். காரியவாதிகள், காரிய அனுகூலம் அவர்களுக்கு உங்களுக்கு தகுந்தாற்போல் எல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக பக்குவமாக வேகத்தை விட்டு விவேகத்தை கையாளுங்கள். கோபத்தை விட்டு குணத்தை கையாளுங்கள். பொறாமையை விட்டு பொறுமையை கையாளுங்கள். நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஒரு வெற்றிகரமான ஒரு சூழலில் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள், ஜெயிக்கப் போகிறீர்கள், வெல்லப் போகிறீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஒன்று உருவாகும். நல்ல வாய்ப்புகள் இருக்கலாம். பக்குவமாக பயன்படுத்தி முன்னேறி கொள்ளலாம். பயன்படுத்தி கொண்டால் மிகுந்த சிறப்பு. உதவிகள் ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, திடீர்னு கதவை தட்டுது, மகாலட்சுமி கதவை தட்டும் போது திறந்துக்கணும். லேட் பண்ணால் பக்கத்து வீட்டில் போட்டு போயிடுமா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்க போகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நிதானமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். ஆக மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.